ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா, நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா வெண்டிக்காய் வந்து வச்சுருந்தோம், வெண்டிக்கன்று வச்சுருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா காயெல்லாம் நிறைய காய்ச்சிருச்சு, அதை பறிக்கவே முடியலை. அதனால இப்போ போய் நம்ம வந்து வெண்டிக்காயெல்லாம் பறிச்சுட்டு வந்துடலாம். பறிக்க நேரம் இல்லை, இப்போ பறிக்க வரோம். பறிக்கவே முடியல பிரியாவுக்கு. அப்படி இல்லை, நிறைய இருந்துச்சு. சரி பறிக்கணும்னு நினச்சா எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அவ்வளோ காய் முத்தியும் போயிடுச்சு. இப்போ நிறைய பிஞ்சு வேறு இருக்குது. அதான் இப்போ பறிக்க போகிறோம். அம்மா பறிக்கிறவா வாங்க போங்க. இப்போ நம்ம தோட்டத்துக்கு காய் பறிக்க போகிறோம். காய்கறிகள்லாம் காய் பறிப்போமா ஐயா, எவ்வளோ காய பாரு. சின்னதெல்லாம் வருவாரு. ஆமாம் பிரியா, அது இல்லை பிடுங்கி வச்சதுலேயே திரும்பி முடிச்சு ஊற்றியா இல்லை? ஆமாம் பிரியா வரேன் ஃபஸ்ட் எடுத்து. எவ்வளோ காய் பார்த்தீங்களா இல்லையா பறிக்காமல் வச்சதுனால? ஆமாம், மூட்டு இருக்கு காய். அம்புட்டு காய் இருக்கான். நீதான் சொல்லுது. வாழைக்கட்டையெல்லாம் எங்க இருந்தா கொண்டு வந்தது? காசு வாங்கினது வந்து கடையில வாங்கி மார்க்கெட்ல இருந்து வாங்கி வச்சிச்சு. கற்பூரவள்ளி அது அழிஞ்சு போய் திரும்பி முடிச்சிருக்கா. அது அந்த ஒண்ணுதான் வச்சதுக்கா. இந்த அதான் சொல்றேனே, இது ஒண்ணுதான் வச்சது. அந்த கட்டை அழுகி போயிட்டு அழுவுனது தூர் வடிச்சதுக்கு 5 வந்துருக்கு பாரு. இந்த இது பாருங்க, எவ்வளோ பிஞ்ச பாருங்க, எவ்வளோ சூப்பரா. வர இந்த அது இல்லாம கொத்து அவரை வேற போட்டுருந்தோமா, அதுவும் லைனா சூப்பரா பிடிச்சிருக்கா. இந்த அவரைக்கு கொஞ்சம் பூச்சி மருந்து போட்டுடா. இதெல்லாம் உடைச்சா வரும், பிஞ்செல்லாம் உடைச்சா விட்டு வந்துருக்கு. இதெல்லாம் முத்திட்டு இப்படி சிலது இப்படி கட் பண்ண நல்லதுதாக்கா. செடியே இப்படி வந்து முடியாது. ஆமாம், அதுக்கு தான் இப்படி கட் பண்ணுறது. ஓகே, நல்லது பாரு. அரைக்கும் தெரியாது, வெண்டை செடி மட்டும். ஆமாம் இது வருது. நம்மளை குண்டான பிடிச்சிக்கடா, அம்மா பறிப்போம். இந்த இருக்க எவ்வளோ பிரியா, ஏன் கொஞ்சம் முத்தி போய்ட்டு. ஆமாம், ஆனால் நம்ம விட்டு முருங்கக்கா மண்டுக்கா பார்க்க முத்தமாக தெரியுதுக்கா. ஆனால் குழம்பு சாப்பிட்டா நல்லா தான்க்கா இருக்குது. கீரையெல்லாம் நல்லா பச்சையாக இருக்கு பாரு. இந்த கீரை முருங்கைக்கீரை மழை டைமில் அப்போ நல்லா இருக்கு, பச்சை பச்சைன்னு அழகாக இருக்கு பார்க்க. இந்த அவரைக்கடிக்கு கொஞ்சம் பூச்சி போடலாமா? எறும்பு வந்துருக்குல்ல, போடணும் தான். இப்போ எனக்கே கிடச்சிக்கிட்டு என்ன சொல்லு. நிறைய இருக்கு பிரியா வண்டிக்கா. அரகுண்டா இருக்கு. நவரு அம்மா பறிச்சிட்டோம். ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே பறிச்சிருக்கோம். ஆமாம், தப்பு பண்ணியாச்சு. பறிக்க நல்லா தான். எப்போ பறிக்கிறது? எப்போ தான் பறிக்கிறது? முத்தில் 1-2 விட்டுட்டா வதக்கி. இப்போ என்ன லாஸ்ட், இப்போ என்ன வதக்கி விட்டணும். இதுனா இது அவரே பிரியாது, கொத்தவரை இல்லை இது. இது வந்து பூ வச்சுட்டு இதான் கொடியவரை. இதுதான் கொடியவரை. இது கொடியவரை பிரியாது. கொடியவரை தனியாக ஓடிட்டு இருக்கு பாருங்க, இதான் கொடியவரை. அது கும்முட்டா இருக்கு பாருங்க, அது கொத்தவரை. என்ன சொல்றது? இதில் போட்டோமா அதை விதை 1-2 இதில் கலந்துருக்கு தெரியல. கத்திரிக்காய் பூ வச்சுட்டு எறும்பு ஃபுல்லாக இருக்குது பிரியா. இந்த வேறு முட்டு வச்சுட்டு, இது பரங்கிக்காய் பூ வச்சுட்டு முட்டு வச்சுட்டா. இந்த வேறு பரங்கிக்காய் முட்டு வச்சுட்டு எனக்கு முட்டு வச்சுட்டுங்கிறது காய் பிஞ்சு வச்சுட்டுங்கிற மாதிரி இருந்துச்சு. உனக்கு இருக்கும். என்ன பிரியா இது உடஞ்சி கிடக்குது? பூச்சி குறுக்கு வச்சிருக்கு பாருக்கு. இல்லை, இது மேலே விழுந்துருக்கு பிரியா. மட்டை கிடையாது, அது மட்டை விழுந்துருக்கு பாரு. அந்த பிரியா அந்த மட்டை கடக்கு பற்றியாக்கிட்டு பார்க்க விட்டேன் பிரியா. அது உளுந்து கொடுத்து முடிஞ்சிருக்கு பிரியா. இது இல்லையா மட்டை உளுந்து. அம்மளும் இங்கிட்டு எறும்பு இங்கிட்டு பிரியா. எறும்பு இருக்குது பிரியா எனக்கு கிடச்சிட்டு. இது புடலங்காவது பந்த போடணும் பிரியா. அது போடாமல் அதுவே சுருட்டிக்கிட்டு கிடக்குது. விட்டுறாது, கொஞ்சம் கை வச்சாலும் அப்படியே நசுங்கி போயிடும். பந்தல் போடணும். பந்தல் போடணும். அந்த கத்திரி செடியும் பிடிங்கி நடணும்.
தம்பி என்ன பண்ணுற அக்கா? தம்பி வந்து நிலா என்ன பண்ணுது? நிலா குட்டி ஒளிச்சு பார்த்துட்டு வாழை கடையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு நம்ம வீட்டில். ஏதாவது ஒரு பாத்திரம் கொடுத்துருவோம். இது வேற அரிக்குமா பயமா இருப்பாரு. சத்தம் கொடுக்கணும். இன்னும் ஆச்சு வரானுச்சு. வெண்டிக்காய் வேணும் கடிச்சு ஆளே காணும். அப்புறமா வந்து பறிச்சுக்கலாம் இருந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா பாதி வெண்டிக்காய் தான் வந்து பறிச்சிருக்கோம். இன்னும் வெண்டிக்காய் வந்து செடியிலேயே இருக்குது. சரி நாங்கள் வந்து பிரியா அந்த இருக்கு பிரியா அதில் பக்கம் அப்படியே இருக்கு. அந்த லைன் அப்படியே பறிக்கலையே அதை பறிக்கல. அரிக்குமேனு வந்துட்டேன். தம்பி வராச்சுனால ஓகே கொஞ்சம் தான் இருக்குது. நாளைக்கு பறிச்சுக்கலாம். பறிச்சுக்கிட்டுன்னு விட்டுட்டேன். ஓகே ஓகே சரி வாங்க. இது 2 கிலோ 3 கிலோ இருக்க முடியா? இது 2 கிலோ குறையாம இருக்கும். பறிச்சா இன்னும் 1 கிலோ இருக்கும். வெண்டிக்காய் பறிச்சுட்டு வந்தாச்சு. கொட்டுறோம் பாருங்க எவ்வளோ இருக்குன்னு. இன்னும் 1 கிலோ போல இருக்குங்க மரத்தில். இப்போ காய்கறி 1 கிலோ 2 கிலோ இருக்கும். 1.5 கிலோ இருக்கும். 1.5 கிலோ இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் வந்து வெண்டிக்காயெல்லாம் பறிச்சுட்டு வந்தாச்சு. எங்களோட முதல் அறுவடை அது எங்கள் தோட்டத்தில் ஃபஸ்ட்டு. நாங்கள் இப்போ தான் வந்து காய் காய்ச்சி பறிச்சிருக்கோம். ஓகே இதெல்லாம் பிஞ்சுதாங்க இங்கே. இல்லை மொத்தம் இருக்குது பிஞ்சு இருக்குது. 2 கலந்து தான் இருக்குது. ஆனால் 1 2 பிஞ்சு இருக்குன்றது. இதெல்லாம் பிஞ்சு. ஓகே ஆனால் வெண்டிக்காய் தொடர்ந்து காய்ச்சிட்டு இருக்க முடியா? வெண்டிக்காய் தொடர்ந்து காய்ச்சிக்கிட்டே இருக்கு. அது 3 நாளைக்கு வரைக்கும் 3 நாளைக்கு வரைக்கும் வெண்டிக்காய் வந்து பறிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா 3 நாளைக்கு இருக்குது. அதுலேயே அவ்வளோ பிஞ்சு இன்னும் இருக்குது முட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா காய் பறிச்சுட்டு வந்தாச்சு. அடுத்து வந்து எல்லா செடியும் மிளகாய் செடி கத்திரி செடியெல்லாம் பூ வச்சிருச்சு. அடுத்து வந்து காய் பறிக்கிறப்ப அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம தோட்டத்தை. என்னது நான் போய் கை கழிட்டு வரேன். தம்பி இருக்கான். என்ன சொல்லுது அவங்க அம்மா பேருனா? கேளு. பிரியாவா? அப்ப பேரு அமலாவா? அமலா தானே உங்க அத்தை பேரு? அவங்க அத்தை பேர் அமலா தானடா? நிலனத்த பேர் வந்து அனிதா. நிலனத்த பேர் வந்து அனிதா.